Today's stock information is based on the news. பார்க்கலாமா? இன்னைக்கும் நம்ம ஒரு 3 கம்பெனிஸோட Q4 ரிசல்ட்டை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் கோட்டக் மஹேந்திரா பேங்க். இதோட Q4 ரிசல்ட்டை நெட் ப்ராஃபிட் 4026.55 crore அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணி லாஸ்ட் இயரை விட 13.3% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல விஷயம் என்னன்னா கிராஸ் NPA 1.20% ரெடியூஸ் ஆயிருக்கு. டிவிடெண்ட் பார்த்தா 0.65 பைசா டிவிடெண்ட் தரதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்கும் ஃபெமிலியரான டிமார்ட் அவென்யூ சூப்பர் மார்க்கெட்டோட Q4 ரிசல்ட் தான். லாஸ்ட் டைமை விட இந்த டைம் Q4 ப்ராஃபிட் 19% இன்க்ரீஸ் ஆகி 656.6 crore இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட்டில் இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு ப்ராஃபிட் வரலனாலும் ஒரே பாசிட்டிவ் விஷயமா என்ன பார்க்கப்படுதுன்னா எபிட்டாவோட மார்ஜின் 6.42%லேருந்து 6.84% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நோட்டபிள் விஷயம் என்னன்னா இவங்களோட மைல்ஸ்டோனான 500 ஸ்டோர் அப்படிங்கிற கவுண்ட்டை இவங்க தாண்டிட்டாங்க. ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது ஏபிஎல் அப்பல்லோ. இந்த குரூப்போட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நெட் ப்ராஃபிட் 59% இன்க்ரீஸ் ஆகி 1203 crores இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்வெஸ்டர்ஸ் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணியிருந்தாலும் நாட் ஓன்லி தட் ஒரு ஷேருக்கு 8.50 rupees டிவிடெண்ட்டையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக என்னென்னா ஏபிஎல் அப்பல்லோ மார்ட் அந்த கம்பெனியை லிக்விடேஷன் கம்பெனியை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதோட கேபிட்டலை வேறு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி டெய்லி ஸ்டாக் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.